ஐயா அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அந்த ஆல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உடனுக்குடன் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்து மகிழலாம். ஐயாவின் செய்திகளை கருத்துக்களை தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் ஷேரும் தான் எங்களுக்கு இன்னும் அதிகமான வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு. அவர்கள் செய்து வருகின்ற பணி ஈஸ்வர திருப்பணி. ஓரோர் நாளும் இந்த கங்கையிலே நீராடி கையில் கட்டை விரலில் குடம் போல தண்ணீரை வெள்ளத்தை திரட்டி கொண்டு கைலைக்கு சென்று ஈஸ்வரனுக்கு திருப்பணி செய்து வருகின்றவர்கள். அவர்களிடத்திலே போய் எம்பெருமான் சொல்லுவார், மாதர்களே, என்னாலும் இந்த திருப்பணியை ஈஸ்வரனுக்கு செய்கின்றீர்களே, இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு செய்யக்கூடாதா? அப்பொழுது அவர்கள் வாய் மதத்தால் சொல்லுவார்கள், பாலாளியிலே பால்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பரந்தாமனுக்கு கூட நாங்கள் இந்த பணியை செய்ய மாட்டோமே. ஓ சன்னியாசி, நாங்கள் இந்த பணியை உங்களுக்கா செய்வது? இரவாதிருக்கின்ற ஈஸ்வரர் ஒருவருக்கே அல்லாது மாயவருக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று வலுவாக வழக்கு பேசினார்கள். ஓஹோ, மாயவருக்கும் செய்ய மாட்டீர்களா என்று சொன்ன அந்த வாய்மொழி மதம் கொண்டுதான் 7 தேசம் 7 லோகம் 7 தெய்வலோகம் சென்று 7 தெய்வ வித்துக்களை தெளிந்தெடுத்து இந்த சப்தமாதர்கள் நீராடுகின்ற ஒரு நாள் அங்கே வருகின்றார். ஆடைகளை மறைவு செய்கின்றார். குளிரையும் கொந்தலையும் ஏற்படுத்துகின்றார். கரையேறியவர்களுக்கு ஆடை இல்லாமல் அங்கம் தொங்கலிட்டது. அக்கினி இருந்தால் குளிர் காயலாமே என்று கருதினார்கள். எண்ணம்தான் வினை என்ற பிரகாரம் அங்கே அக்னியாக வளர்ந்து நின்றார். இவர்கள் குளிர் காய்கின்ற போது உன்னி திருமால் ஓங்கார மோகமதால் கன்னி எளிவேருக்கும் வயிற்றிலுற்றது. அப்படி பெற்ற பிள்ளைகள் தணல் உருவில் நின்ற சச்சுருவம் கொண்டார் எம்பெருமான் நாராயணமூர்த்தி. மகாவிஷ்ணுவை கண்டவுடனே வெட்கை நாணினார்கள். உள்தரித்த பிள்ளைகளை உடனே தடமேலே பெற்றுவிட்டார்கள். பிள்ளைகளை பெற்றவர்கள் வெட்கி வெறுவி பயந்து நாணி கைலைக்கு ஓட துணிந்தார்கள். அந்த கைலை செல்வதற்கு வேண்டிய முறையான கங்கையும் பிறளவில்லை. கனல்லை துணையாம் என்றாவி கற்பை இழந்தோம் கன்னியரே, புனலை திரட்ட பிலனின்றி புத்தியழிந்தோம் பூவையரே, அனலை தரித்த அரண் முன்னே அங்கே சென்றால் வங்கம் வரும் இனத்தை பிரிந்த மானது போல் இருப்போம் வனத்தில் என்றனரே. இப்படியாக ஓடிப்போய் வனத்திலே தவம் இருந்தார்கள். எம்பெருமான் பிள்ளைகளை எடுத்து பத்திரமாகாளியிடத்திலே வளர்க்க கொடுத்து நாட்டிலே அவர்கள் சான்றோராக வளர்ந்திருந்தார்கள். பின்னாலே இந்த இழந்த கலி தோன்றிய காரணத்தினாலே எல்லோருக்கும் ஒரு பிறவி இந்த உலகத்திலே வாய்த்த காலத்திலே அந்த சப்தமாதர்களையும் பூலகத்திலே மனு பிறவி செய்தார்கள். யாமும் வைகுண்டமாக வருவோம், பண்டாரமாக இருப்போம். அந்த செய்தியறிந்து நீங்கள் அங்கே வந்தால் உலகறியும்படியாக உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவேன். உங்களை திருமணம் செய்து கொள்வேன். பிள்ளைகளையும் எடுத்து தருவேன். மக்களையும் உங்களையும் ஒன்றுபோல் வைத்து ஆளுவேன். அப்படி என்று சொல்லி பிறவி செய்த எம்பெருமான் இப்பொழுது அந்த அம்மைமார்கள் 7 பேரும் அங்கே வந்தார்கள் என்று அறிந்து ஐயா ஒரு திருமண கோலம் கொள்ளுகின்றார். முற்பிறவி செய்த மொய்குழல்மார் வந்தாரே என்று நற்பிறவி கொண்ட நாராயணர் அந்த ஆடரம்பை மாறை அருமை திருமணம் செய்வதற்கு ஒரு வேடமிடுகின்றார். என்ன என்பதை ஐயா வாசகத்திலே இனி சொல்லுகின்றார். முப்பிறவி செய்த மொய்குழல் மார் வந்தாரன நற்பிறவி கொண்ட
அரம்பை மாறை அருமை மனம் சுட்டவென்று வேடம் அது வீர நாராயணரும் நாராயணராய் நல்லதிரு வேடம் இட்டு சீரான காவி சிலை மிக புரிந்து ஒரு தோளில் பொக்கணமும் முத்திராஜ மாலைகளும் துருசமுடன் சிரசில் துளசி மாலை புனைந்து கையில் பிரம்பும் கனத்த சுரை கூடுடனே நெய்யில் வெண்பதம் விஸ்தாரமயணிந்து வேலு மிக பிடித்து வேடம் மிக தரித்து மாலு நிறமாய் வைத்த தொட்டில் மீதிருந்து ஆகமத்தில் உள்ள அறிவு ஞானம் பேசி பாகமதில் நிற்கும் பாலதிய சான்றோரை பார்த்து அருகழைத்து வஜ்ஜை மாலே துரைப்பா நாதிசையில் அறிய நல்ல குல சான்றோரை உங்களோட தாய்மார் உற்றகன்னிமார்களை நான் எங்களோட விதியாலிப்போ மணஞ்சோட்ட விதி வந்திருக்குதுகான் வேளை இது ஆனதினால் பெரிய உங்கள் தாய்மாரை ஒயழைத்து வரும் என்றார் நாள் திசையும் நீங்கள் நடந்து மிக சத்தமிட்டு மாலதிய பெண்ணை வரவழைத்து வரும் என்றார் சீரான நூல் முறைக்கு தேனே எங்கள் தாய்மாரே நாராயணர்க்கு நல்ல மண்ணாஞ்சுடுதற்கு நாளான நாளிதுவாம் நன்னுதலே தாய்மாரே தாழாமல் வரும் என்று சத்தமிட்ட அழையும் என்றார் இப்படியே சொல்லி ஏற்ற புகழ் சான்றோரும் அப்படியே சொல்லி அழைத்தாரே சத்தமிட்டு பாலருட சத்தம் பாவையர்கள் கேட்டும் மிக சீலமுடன் எழுந்து தெய்வம் மட மாதர் வந்தார் வந்து மிக நரணரை வாழ்த்தி மிக வணங்கி சந்துஷ்டியாக தங்கள் தங்கள் வாக்கில் நின்று முன்முறைகள் சொல்லி மொழிந்து மிக படித்தார். முன்னால் அலியா மொழிந்த பிரகாரம் அந்த அம்மைமார்கள் நிச்சயித்த நாளிலே அந்த குடும்பத்தோடு அங்கே வருகின்றார்கள். அம்மைமார்கள் வந்தார்கள் என்றவுடனே அதை அறிந்து கொண்ட எம்பெருமான் ஒரு திருமண வேடம் இடுகின்றார். நாராயணராக நல்லதொரு வேடமிட்டார். பண்டாரம்தான், இருந்தாலும் அதிலே ஒரு பவசான அமைப்பு. நல்ல பட்டு காவி புரிந்து உச்சிக்கொண்டை கோர்த்து உயர்ந்த சுரக்கூடிட்டு மெச்சி துளசி மாலை பிச்சி மாலை அணிந்து கொண்டு கழுத்திலே ருத்ராக்கணம் அணிந்து கொண்டு
உடம்பெல்லாம் தேகமெல்லாம் திருநாமம் பூசிக்கொண்டு ஒரு கையிலே மாத்திரக்கோலும் பிரம்பும் இன்னொரு கையிலே வேலும் தாங்கிக் கொண்டு கந்த காவி பொக்கணம் என்கின்ற அந்த பொக்கணத்தையும் அணிந்து கொண்டு நாராயணராய் நல்லதிரு வேடமிட்டார். அப்போ இந்த அருள் சொருவத்தை கண்ட அன்பான மக்கள் எல்லாம் ஐயா ஒரு பெரிய காரணத்தை நடத்தப் போகின்றார், இதை நாம் இருந்து பார்க்க வேண்டும், அறிய வேண்டும் என்று அதை அங்கே எதிர்பார்த்து இருந்தார்கள். அப்பொழுது எம்பெருமான் தாம் திருமணம் செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்த அந்த அம்மைமார்களை அந்த சபையிலே நேரடியாக வரவழைக்கின்றார். எப்படி என்றால், தன்னுடைய அன்பான சீடர்களை அழைத்து, மக்களே, உங்களுடைய தாய்மார் உற்ற கன்னிமார்கள் எங்களுடைய விதியால் இப்பொழுது மனம் சூட்டி கொள்வதற்கு விதி வந்து இருக்குதப்பா, வேலை வந்து இருக்குதப்பா. அவர்கள் எங்கே இருந்தாலும் சீக்கிரமாக தாமதிக்காமல் அழைத்து வாருங்கள், தாழாமல் அழைத்து வாருங்கள் என்று ஐயா சொன்னார். இவர்கள் அதை கேட்டவுடனே இவர்களுக்கு அதை பற்றி முன்பின் எதுவும் தெரியாது. திருக்க திருக்க விழித்து கொண்டிருந்தார்கள். ஏனப்பா மருட்டு உருட்டி விழிக்கின்றீர்கள்? போய் இந்த கூட்டத்திலே 4 திசையிலும் நின்று கொண்டு நீங்கள் நான் சொல்வது போல சீரான நூல்முறைக்கு தேனே எங்கள் தாய்மாரே, நாராயணர் ஐயா நாராயணமூர்த்தி ஆகிய அப்பன் உங்களை திருமணம் செய்து கொள்வதற்கு அழைக்கிறார், எங்கிருந்தாலும் தாழாமல் வாருங்கள் அம்மா என்று சத்தம் போட்டு அழைங்களப்பா என்று ஐயா சொல்லுகின்றார். இதுபோல இந்த சீசர்கள் 5 பேரும் 4 திசையிலும் போய் நின்று, அம்மா ஐயா அழைக்கிறார், எங்கிருந்தாலும் உடனே வாருங்கள், தாமதிக்காம வாருங்கள் என்று சொல்லி வெளியிட்டார்கள். இந்த பாலர்களுடைய குரலை கேட்ட அந்த அம்மைமார்கள், நம்முடைய பிள்ளைகள் குரல் போல் இருக்கிறதே என்று கருதி கொண்டு அந்த சபையிலே வருகின்றார்கள். அப்பொழுது ஐயாவுடைய நிலையை கண்டு பண்டு நடந்த சம்பவங்களை எல்லாம் ஐயா சொல்லி அவர்களை பிறவி செய்தாரே, என்ன சொல்லி பிறவி செய்தார் என்பதை பாட்டாக படித்து அந்த சபையிலே சொல்லுகிறார்கள் இந்த அம்மைமார்கள் 7 பேரும். தென்பதிகளான தெஜனாபுமியிலே நான் வந்திருந்து நானிலத்து உள்ளவர்க்கு தினம்பல தீர்த்து ஸ்ரீபண்டாரம் எனவே நாமம் மிக கூறி நாட்டில் இருப்போமெனவே சொல்லியங்கள் தன்னை தொல்புவியில் வரும் என்று நல்லவராய் சான்றோருள் நாடி பிறவி செய்தி பிறந்து வளர்ந்து என் பெயர் கெட்டவுடன் மறந்திடா வண்ணம் மாறுங்கோ என்று சொல்லி பிறவி செய்த நாயகரே பெரியவரே வந்தீரோ கங்கை திரட்டி கரை கண்டதன் திரசில் பெண்கள் 7 பேரும் பிரியமுடன் வாழ்ந்திருந்து எங்கள் கற்பெல்லாம் ஈடலியவே துணிந்து சங்கை அளித்த தலைவனே நீ வந்தீரோ எங்களுட பிள்ளை ஏழுங்கினவழியும் அங்கம் குறையாமல் அவ்வழிகள் தமுளைதோ கொத்தோடே சேர்த்து குடும்பத்தோடே அடக்கி பெற்றோர்கள் எல்லாம்
எல்லாம் பெருவாழ்வு தன் கொடுத்து எங்களையும் சேர்த்து ராஜ்யமும் அருளி மங்களமாய் வாழ்வோம் என்ற மாதவரே வந்தீரோ இனி போயல் வரையும் ஏற்ற மனம் புரிந்து வனிதவளும் அயவரே வைத்தாளு என்று சொல்லி பாடியே மமடவார் பாதம் பணிந்து நிற்க நாடியே எம்பெருமாள் நல்லாகட்டனவே அருகில் மிக நிற்கும் அன்பான சான்றோரை வருக அழைத்து வார்த்தை மிக குரலுற்றார் எந்தனக்கு முன்னமைத்த இளங்குழலால் ஏழ்வேரும் வந்தனரே இவர்கள் வளப்பம் என்ன சொல்லலுற்றார் கன்னிதானோ இவர்கள் கள்ளிகளோ பாரும் என்றார் நீ மனதில் உபாயமாய்தான் உரைத்தார் நடை உடைகள் பேச்சு நாரியர்கள் தன் குணங்கள் மடமையிலின் ஜாடை மாதிரியை பாரும் என்றார் அப்போது சான்றோர் எல்லோருமே மகிழ்ந்து இப்போது எங்களுக்கு யாதும் தெரியாது படைத்தவர்க்கே தெரியும் பாவையரின் நற்குணங்கள் செடத்தமெல்லாம் எங்களுக்கு தெரியாதென உரைத்தார் வாருமென்று அழைத்தவுடனே வந்த அந்த அம்மைமார்களெல்லாம் எம்பெருமானுடைய தரிசனத்தை பார்த்தவுடனே பண்டு அவர் சொல்லி நம்மளை இந்த உலகத்திலே இப்படி பிறவி செய்தாரே என்ற எண்ணம் கருத்து மனதிலே வருகிறது. அதை சொல்லி எம்பெருமானை பரவுகின்றார்கள், பாடுகின்றார்கள், வணங்குகின்றார்கள். தென்பதிகளான இந்த தெச்சனா பூமியிலே நான் வருவேன் மாதர்களே. நான் வந்தால் இந்த நாட்டு மக்களுக்கு மண்ணும் தண்ணீரும் கொடுத்து அதை ஒரு மருந்தாக பயன்படுத்தி சகலவிதமான தீனங்களையும் நோய்களையும் அல்லல்களையும் அகற்றியிருப்பேன். அப்பொழுது ஒரு பண்டார வடிவமாக வருவேன். என்னை உலகத்தவர்கள் திரிபண்டாரம் என்று போற்றுவார்கள். அந்த செய்தி அறிந்து அப்பொழுது நீங்கள் அங்கே வந்தால் உங்களை உலகம் அறியும்படியாக திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி எங்களதென்னை இந்த உலகத்திலே பிறவி செய்த பெரியவரே வந்தீரோ, நாயகரே வந்தீரோ, ஐயாவே வந்தீரோ என்று இந்த அம்மைமார்கள் 7 பேரும் பாடி துதித்து வணங்கினார்கள். அது அல்லாமலும் கங்கை திரட்டி ஏக வந்த இடத்திலே எங்கள் கற்பை அளித்து சான்றவர்களை பெறச் செய்தீர்களே, அந்த பிள்ளைகளையும் எடுத்து தந்து எங்களையும் ஒன்று போலே இந்த உலகத்திலே ஆளுவேன் என்று சொன்ன ஐயா, அந்த மதலைகளை எங்களுக்கு எடுத்து தாரும். எங்களுடைய சொத்தும் ராஜ்யமும் அந்த மக்களுக்கு அருளி, மாதவரே தர்மபுரியிலே ஆள வைப்பதற்காக வந்தவரே ஐயா, எங்களையும் திருமணம் செய்து எங்களுக்கு அந்த பிள்ளைகளையும் மக்களையும் ஒன்றுபோல் வைத்து ஆளுகின்ற, ஏனென்றால் தாயில்லை, தந்தையில்லை, அப்பன் யார், அம்மையார், இந்த பிள்ளைகள் யார் என்ற கேள்விக்கு விடையில்லாமல் இந்த கலியிலே குழம்பி தவிக்கின்றவர்களுக்கு தந்தை நான், தாய் சப்தமாதர்கள், எங்களுடைய பிள்ளைகள்தான் இந்த சார்ந்தவர்கள் என்று குவலயம் அறியும்படியாக வாழ வைக்க வேண்டும் ஐயா என்று வணங்கி நின்றார்கள். இந்த உண்மை இவர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த உலகத்திலே தெரிவதற்கு சந்தர்ப்பத்திலே சூழ்நிலையிலே நியாயமில்லை. எனவே இந்த மக்கள் அனாதைகளாக, சார்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தாய் தந்தை இல்லாத அனாதையர்கள் போல அலைந்து கிடந்தார்கள். அந்த நிலையை மாற்றி உண்மையை உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த அம்மைமார்கள் மூலமாகவே அந்த உண்மையை இந்த உலகத்திலே
வெளிப்படுத்த எம்பெருமான் நினைத்தார். இத்தனையும் இந்த அம்மைமார்கள் சொன்னவுடனே அந்த ஐயா என்ன சொல்லுகிறார்? இனி மாயவர்தான் பார்த்து மாதுகளை தான் நோக்கி தூயவர்தான் வார்த்தை சொல்லுவார் பெண்களுடன் நான் எப்போதுங்களையும் நடுவனத்தில் கண்டதுதான் தான் எப்போ வந்து தற்குழலே நான் அறியேன். காட்டிலே வந்ததப்போ கற்பை அளித்ததப்போ பேட்டி செய்து பிள்ளை பெற்றதப்போ நான் அறியேன். ஒன்றும் தெரியாது உங்களை நான் கண்டதில்லை. பெண்டுகளை பேச்சு பேசாதே போய்விடுங்கோ. மாயமாய் நீங்கள் மருட்டி விழியாதுங்கோ வாயமாய் உங்கள் பகட்டில் அடங்கேன் நான். பண்டாரத்தோடு பழிமொழிகள் பேசாதே அண்டாது உங்கள் மொழி அகலன் நின்று போய்விடுங்கோ என்று அடாத்தியமா இவர்தான் மிக மொழிந்தார். நின்று நினைத்து நெறிலை மாறல்லோரும் அடந்து மடவாராகத்திரண்டு கூடி தொடர்ந்து நெருங்கி தொட்டு பீடிக்கவென்று தார்குழலி மூத்த சாஸ்திரத்தாள் எதுரைப்பாள் வாரணியும் கூந்தல் மடவாரன் தங்கையரே. கள்ளகவுலாயே கைமாயம் செய்து அன்று மெல்ல நெகிழ்ந்த மெக்கு வாய்த்ததென்னையும் சென்று பிடித்து செய்தி என்ன கேளும் என்று தன்று புகழ் சாசிரத்தால் தங்கையரை கண்காட்ட மடவார்கள் எல்லாம் மகோபமாய் வெகுண்டு அடவாக மாயவரை அடர்ந்து பீடி கல்லுற்றார். தேன்மொழி மாறே எந்தன் சித்திரை தங்கை மாறே கான்வனம் அதிலே நம்மை கைகலந்தெளிவு செய்த மான்முனி தன்னை கண்டோம் வார்த்தையில் குளைக்கார் சோற்றை வான்முனி தன்னை நீங்கள் வளையுங்கோ சினமே என்றாள். செவ்விட மூத்த கண்ணி தேவியர் 6 பேரும் அப்படி ஒன்று போலே அவர் வளைந்தாதி தன்னை முப்படி எங்கள் தன்னை மொழிவனம் அதிலே வந்து கற்பினைகளை செய்த கல்வரே என்றே சூழ்ந்தார். சூழ்ந்தே நமது துயிலை முன்னம் சுழியம் செய்த மாமுனியை பூந்தே நெருங்கி துயிலுரிய பிடித்தே இழுது நாமீந்த சாந்தோர்
பெற்றோர் மக்கள் ஏழ்வரையும் தரவே என்ன செய்தி என்று ஓர்ந்து கேட்போம் என்று சொல்லி ஒன்று போலவே வளையலுற்றார். இப்படி அந்த அம்மைமார்கள் சொன்னவுடனே அவர்கள் வாய் மூலமாக இந்த உண்மை உலகத்திலே வெளிப்பட வேண்டும் என்று எண்ணிய எம்பெருமான் பக்கத்திலே நின்ற சீசர்களை அழைத்து, என்னருமை மக்களே, எந்தனக்கு முன்னமைத்த இளங்குழல்மார் 7 பேர்களும் வந்தார்களே, இவர்களுடைய வழப்பம் என்ன, கதகாரியம் என்ன, வரலாறு என்ன, அதை நீங்கள் தீர கேட்டு விசாரித்து எனக்கு சொல்லுங்கள் என்றார். அந்த பிள்ளைகள் நினைப்பார்கள், இந்த குழப்பத்திலே நாம் கிடந்து சஞ்சலப்படக்கூடாது, எனவே அந்த ஐயா பேரிலே பொறுப்பாக இட வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஐயா, எங்களுக்கு இந்த சிடத்தமெல்லாம் தெரியாது, மாயவராகி உமக்கே தெரியும், நீங்களே விசாரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த அம்மைமார்களை விசாரிக்கின்ற பொறுப்பை ஐயாவிடத்திலே விட்டார்கள். எம்பெருமான் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நான் எப்போ உங்களையும் நடுவனத்தில் கண்டதுதான், தான் எப்போ வந்தேன் தார்குழல் நான் அறியேன். மாதரே, உங்களை நான் எங்கும் இதற்கு முன்னால் கண்டதில்லை, உங்களிடத்திலே நான் பேசியது கிடையாது. நீங்க மாயமாக இங்கே வந்து என்னை மரட்டி உருட்டி விழிக்க வேண்டாம். இந்த பண்டாரத்தோட இந்த பகட்டு மொழி பேசாதீர்கள். நான் உங்களுடைய மாயமான பகட்டு மொழிகளிலே அடங்கிவிட மாட்டேன். அண்டாது உங்கள் மொழி அகல நின்று போய்விடுங்கள், உங்களை தெரியாது அப்படி என்று சொன்னார். அப்பொழுது என்றால்தான் ஒரு வழக்கு வரும், வழக்கு வந்தால்தான் அதிலே ஒரு தீர்வு வரும். அந்த தீர்வு தானே உண்மையானது. அந்த உண்மையான அந்த நடுத்தீர்ப்பை பெறுவதற்காக ஐயா அங்கே ஒரு வழக்கை ஏற்படுத்துகின்றார். உடனே அடர்ந்து வரவார்களெல்லாம் ஐயாவை திரண்டு கூடி அவரை அங்கு இங்கு விட்டுவிட விடாமல் சொல்லுவார்கள், தென்மொழி மாறே எந்தன் சித்திரை தங்கை மாறே காண்வனம் அதிலே நம்மை கைகலந்திழிவு செய்த மான்முனி தன்னை கண்டோம் வார்த்தையில் குலைகார் சோத்தை வான்முனி தன்னை நீங்கள் வளையுங்கோதினமே என்றான். இப்படி மூத்த அம்மையாகிய ஞான சாஸ்திரத்தால் சொன்னவுடனே மற்றுமுள்ள 6 தங்கையரும் அப்படியே வந்து ஐயாவை சுற்றி வட்டணியாக சூழ்ந்து வளைந்து கொண்டார்கள். சூழ்ந்தவுடனே சொல்வார்கள், சூழ்ந்தே நமது துயிலை முன்னம் சுழியம் செய்த மாமுனிவன் இவர் அன்று அந்த அயோத்த அமிர்தகங்கை கரையிலே நாம் வைத்திருந்த ஆடையை மாயமாக மறைவு செய்த காரணத்தினால்தான் நமக்கு இத்தனை இழிவு ஏற்பட்டது. இல்லாவிட்டால் கரையில் வந்தவுடனே ஆடையை உடுத்து பேசாமல் கங்கையை திரட்டி கைலைக்கு சென்றிருப்போம். ஆனால் ஆடை இல்லாத காரணத்தினால் அனலை தேடினோம். அனலை தேடிய காரணத்தினால் கற்பூரு கொண்டோம். இந்த கற்பம் ஏற்பட்ட காரணத்தினால் சார்ந்தவர்களை பெற்றோம். சார்ந்தவர்களை பெற்ற காரணத்தினால் கைலைக்கு போக முடியவில்லை. அதிலிருந்து இத்தனை பாடுகளை எல்லாம் நாம் அனுபவித்திருக்கிறோம். இதற்கு மூல காரணம் என்ன? ஆடையை அவர் திருடிய காரணத்தினாலே இந்த நிலை நமக்கு ஏற்பட்டதால் நாம் அவருடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்க வேண்டும். ஒன்னிலோ பிள்ளையை தாரும், தராவிட்டால் உம்முடைய ஆடையை உரிந்து எடுத்து விடுவோம் என்று இந்த 7 அம்மைமார்களும் எம்பெருமானை அடர்ந்து நெருக்கினார்கள். அப்படி நெருக்கின்ற போது